களிமண் போன்று அல்லாமல் நதிகளை திசை திருப்பி விடுகின்ற உருகி விடாத கற்பாறை போன்று நாம் இருப்போம். அந்த திசைகளை தீர்மானிக்கிற இடத்தில் நாம் இருப்போம் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அதன் பிரகாரம் தான் இன்றைக்கு எழுச்சி தமிழர் அண்ணல் திருமாவர்களும் உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் தோழர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் என் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் தோள் கொடுக்க ஒரு மிகப்பெரிய படை கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறார். ஆக இந்த காலகட்டத்தில் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்கள் அவர் முதலமைச்சராக வருகின்ற மே 19ஆம் தேதி முடிசூடப்படுகின்ற போது பட்டமரம் குளிக்கும், பாலைவனம் செழிக்கும், கெட்டகுடி சிறக்கும், நட்ட நடில் சிபிழ்ச்சியும் நமக்கான போது நம்முடைய வாசலில் வந்து விடும், வானம் நமக்கு வசப்படும். வாய்ப்பளியுங்கள் புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களுக்கு வாக்கினை தாருங்கள். மக்களவை கூட்டணி தேமுதிக தமாக போன்ற அமைப்புகளுக்கு என்று அன்பான வேண்டுகோளை வைத்து உங்கள் அனைவருடைய பார்வையும் உங்களுடைய அனைவருடைய கண்களும் ஒற்றை புள்ளியை நோக்கி இருக்கிறது. அவர் உரை தருக்கும் போது நான் விடைபெறுகின்றேன். வணக்கம். அடுத்ததாக சிபிஎம் மாவட்ட செயலாளர் தோழர் இ சங்கர் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக உள்ளிட்ட கட்சிகளின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தங்கபாண்டியன் அவர்களே, எனக்கு முன்பாக பேசியிருக்கின்ற தலைவர்களே, நிறைவாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களே, இங்கே பெருந்திரளாக குழுமிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, செய்யூர் நகரத்துடைய வியாபாரிகளே, தொழிலாளர் தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கு வணக்கம். இந்த தேர்தல் தமிழகத்தினுடைய திசை வழியை மாற்றி அமைக்கப் போகின்ற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரு சேர அடித்து வங்கக்கடலை தூக்கி எறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தமிழகத்தை சூறையாடி சேர்த்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கடந்த 48 ஆண்டுகளாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை. மாறாக மக்கள் பணத்தை, மக்கள் சொத்தை, கனிம வளங்களை கொள்ளையடித்திருக்கின்றார்கள். எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய மாநாடு மாநில மாநாட்டுடைய தீர்மானத்தின் வழியாக தமிழகத்துடைய அரசியல் திசை வழியை மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு தமிழகத்திலே ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியோடு மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்களும் ஜி கே வாசன் அவர்களும் வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம். அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த மகத்தான கூட்டணி உருவாகி இருக்கின்றது. நான் நேரத்தை கணக்கில் கொண்டு 2 செய்திகள் சொல்ல விரும்புகின்றேன். 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியை தூக்கி எறிந்து பேரறிஞர் அண்ணா தலைமையிலே 67 ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. அந்த ஆட்சி மாற்றத்தின் பொழுது கம்யூனிஸ்ட் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அண்ணாவின் பக்கம் நின்றோம், திமுகவின் பக்கம் நின்றோம். தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடந்தது. அதற்கு அடுத்தபடியாக 1977ஆம் ஆண்டு திமுகவிலிருந்து பிரிந்து வந்த மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாங்கள் ஆதரித்தோம். தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடந்தது. இப்பொழுது 3வது முறையாக இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இந்த 2016ஆம் ஆண்டு இன்றைய மக்கள் நல கூட்டணி கேப்டன் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்வைத்திருக்கிறோம். உறுதியோடு சொல்லுகிறோம், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த மாற்றத்துக்கு வித்தகதோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடந்தது. 2016ஆம் ஆண்டு 19ஆம் தேதி தமிழகத்துடைய அரியணையிலே கேப்டன் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பது உறுதி என்பதை எனக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன் ஆட்சி மாற்றம்? ஒரு கொள்கை மாற்றம் தேவை. தமிழகத்தில் கோடிக்கணக்கான உழைப்பாளி மக்களுக்கு வாழ்க்கை இல்லை, படித்த இளைஞருக்கு வேலை இல்லை, கல்வி கட்டணங்கள் லட்சக்கணக்கில் பெருகிவிட்டது,
நோய் நொடி என்று சொன்னால் இன்றைக்கு மருத்துவம் செய்வதற்கு சொத்தை வித்தாதான் மருத்துவம் செய்ய முடியும் என்ற நிலைமை இருக்கிறது. ஆட்சியாளருக்கு இதை பற்றி கவலை கிடையாது. ரேஷன் கடைகள் இன்றைக்கு இழுத்து மூடப்படுகிறது. பொது விநியோகம் துக்குறுவாக்கப்படுகிறது. ரேஷன் கார்டு 10 ஆண்டுகளாக ரேஷன் கார்டு கொடுத்தார்களா? உள்தால் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், உள்தால் ஓட்டுறோம். ரேஷன் கார்டை காணும். கேபிள் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் வீட்டுக்கு ரேஷன் பொருட்கள் வந்து சேரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 50 ஆண்டுகளாக ஆண்டார்களே, சொன்னார்களா? சொல்லல. இப்ப சொல்றாங்க நாங்க வந்து அதை பண்ணுவோம் இதை எதையும் பண்ண மாட்டாங்க. நம்ம தயார் இல்லை. தமிழகத்திலே 1.25 கோடி புதிய வாக்காளர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தமிழகத்து தாய்மாக முடிவெடுத்திருக்கிறார்கள். விவசாயிகளும் தொழிலாளர்களும் அனைத்து தரப்பு மக்களும் மாற்றத்தை எதிர்நோக்குகிறார்கள். நாமும் எதிர்நோக்குவோம். அனைத்து மக்களையும் சந்திப்போம். கேப்டன் அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவோம். ஒரு கூட்டணி சகாப்தத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழக தமாக மக்கள் நல கூட்டணியின் வேட்பாளர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மதுராந்தகத்தை சார்ந்த வேட்பாளர் மரியாதைக்குரிய தென்னரசு பிஎஸ்சி அவர்களும், உத்திரமேரூரை சார்ந்த வேட்பாளர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் BA LLB அவர்களும், மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி கலைஞர் அவரிடம் ஆசை பெற்று இப்போது உங்களிடையே நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் இதய தெய்வம் கேப்டன் அவர்கள் இப்போது உங்களிடையே உரையாற்றுவார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, அதாவது நான் மேடையில் இருக்கவங்க சொல்லிட்டு அப்புறம் திரும்ப உங்ககிட்ட தான் வருவேன். மேடையில் இருந்த மல்லை சத்யா அவர்கள் என் நண்பர் தான். எனது நண்பர் என்பதை விட என்னுடைய மச்சனன் ஸ்ரீதர் LK ஸ்ரீதரோட நண்பர். ஆக அந்த மல்லை சத்யா அவர்கள் இன்னைக்கு தான் நான் மேடை பேசுவது மிக தெளிவாக ரொம்ப அருமையாக பேசுவேன். ரொம்ப அருமையாக பேசுவேன். மல்லை சத்யா அவர்கள் எங்கே போனாலும் கூட்டு கொண்டு போகலாம்ன்ற அளவுக்கு மிக அழகாக மிக அருமையாக பேசணும். ஆக இங்கிருக்கு மற்றும் என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, என் உயிரிலும் மேலான அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அத்தனை அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இன்னைக்கு இவங்கெல்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் இதுக்கு முன்னாடி பேசினாரு, மாவட்ட சங்கர் பேசினாராம். எனக்கு தெரியா, பேர் தெரியா, கோச்சுக்கிற கூடாது. அவர் சொன்னார்ல, என்னமோ என்ன சார் நம்ம வீடு தேடி ரேஷன் பொருட்கள், நாங்கள் ரேஷன் பொருட்கள் ரேஷன் அட்டையை வச்சுக்கிட்டு தான் அங்கே இருக்க வேண்டியதான். நிச்சயமாக வரும் ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும்.
நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அது உறுதி. எந்த விதத்திலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்சி கராட்டிக்கு வருமானு தெரியாது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக கிடைக்கும். ஏன் இதை சொல்லுகிறேன்? இதனால படிக்காத இளைஞர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். ரேஷன் பொருட்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வர்றதுனால என்ன படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் என்னை தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள், முதலமைச்சர் ஆக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட அருமை சகோதரர், அன்பு சகோதரர் திருமா அவர்கள் கூட அவர்களின் வெளிச்சம் பங்கன், அதாவது அவர் இன்னைக்கு தான் அன்னைக்கு அம்பேத்கரோட 120 பிறந்த நாள். அந்த விழாவில் இன்னைக்கு வெளிச்சம் டிவியோட பங்கன். அந்த வெளிச்சம் டிவி வெளிச்சம் போட்டு காட்ட போகிறது. யாரை வெளிச்சம் போட்டு காட்ட போகிறதுனா மக்களுக்கு துரோகம் நினைக்கிற அனைவர்களையும் வெளிச்சம் போட்டு காட்டும் இந்த டிவி. ஏன் வெளிச்சம் போட்டு காட்டும்? ஒடுக்கப்பட்ட மக்கள், தடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் எல்லோருக்கும் சாதகமாக இருக்கணும். எல்லா மக்களுக்கும், அது பெரிய ஜாதி மக்களாக இருந்தாலும் எல்லா ஜாதி மக்களுக்கும் எல்லாருக்கும் நிச்சயமாக அந்த வெளிச்சம் டிவி உபயோகப்படும். அதனால நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். சில வார்த்தையை நான் எங்கேயோ போனேன் எங்கேயோ வரும், நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் எங்கெங்கேயோ போவேன், நீங்கள் புரிஞ்சு அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறீங்களா? என்ன பேசாலும் கரெக்ட் பண்ணி. ஏன்னா இங்கே கூட என் மச்சன பேரை கூட மாற்றிச்சுன்னு வேற ஒரு மீட்டிங்கில் பேச நீங்கள் வந்துச்சு சொல்லுகிறேன். ஏன் அதை மாற்றினேன் அப்புறம் சொல்லிட்டேன். சரி, எதுக்கு அதை போட்டுக்கிட்டு சும்மா போட்டுக்கிட்டு. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேஷன் பொருட்கள் முன்னாடியே சொல்லிட்டு பின்னாடி சொல்லணும்னு நினைச்சேன். இருந்தாலும் கூட இன்னைக்கு அடுத்து குடிநீர் நீர் பிரச்சனை. குடிநீர் நீர் பிரச்சனை தயவுசு உட்காருங்க. இங்கே இருக்கவங்களுக்கு தெரியல, சத்தம் பண்ண உட்காருங்க. இங்கே இருக்கவங்களாம் உட்காருங்க ப்ளீஸ். உங்க கையை காலான்னு கேட்குறாங்க. எல்லாரும் எல்லாரும் உட்காந்துருங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் லாபத்தில் இயக்கப்படும் பல தொழிற்சாலை தமிழகம் எங்கும் வரும். மருந்தக ஊர்திகள் இலவசமாகும். கைத்தறி தொழிலுக்கு கடன் கிடைக்கும். மழை வளம் காக்க, மண் வளம் மீட்க எங்கும் மரங்கள் நடப்படும். கடத்தல்காரர்கள் காட்டை அழிப்பது அடியோடு தடுக்கப்படும். புரட்சி கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் பொன்னாகும் தமிழகமே, பொன்னாகும் தமிழகமே. கேப்டன் உங்கள் நீ குடிநீர் பிரச்சனை சொல்லுகிறேன். நாட்டில் நீ குடிநீர் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுக்கு பின்னாடி வர, அதுக்கு முன்னாடி ஒரு கதையும் சொல்லட்டுமா? குடிநீர்னு சொல்றதுனால ஒரு கதை. அந்த கதையும் கதை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு கதைன்னு என்ன, ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரன் குறுக்கு வழியில போகும்போது புத்தர்கிட்ட போயிட்டு இருக்க, சாமி நான் ஒரு பெரிய இந்த நாட்டிலே பெரிய பணக்காரன் ஆகணும் போது அப்படியே எங்களுக்கு வேணுங்கிற தங்கம் வேணும்னா உடனே ஒரு 100 கல்லை கொடுத்து இதில் போய் எதில் தங்கம் இருக்குன்னு தெரியாது. இப்போ பரட்டு என்ன ஒரு கல்லாக தான் இருக்கு, எனக்கு கொடுத்து அப்படியே உனக்கு கொடுத்துட்டேன்பா. இப்போ இது பண்ணால் ஒவ்வொரு கல்லை எந்த கல்லில் இருக்குன்னு தெரியும் உரைச்சி பார்த்துக்கன்னு 99 கல் வரைக்கும் உரைச்சி பார்த்துருக்கேன். அது கல் தான், தங்கம் கிடையாது. 100 கல்லையும் தூக்கி போட்டான். எதுக்கு இது 100 கல்லும்? என்ன சாமி நீங்கள் தங்கமே வேணாம், இது உரைச்சி கை வடிச்ச தங்க, இந்த ஆசைகள்லாம் அற்று போகணுங்கிறது தங்கம் வேண்டாம்னா. எதுக்கு இந்த ஆசைகள்லாம் தங்கம் அலைஞ்சி இந்த ஆசைகள் அற்று போகணும்னா அந்த கல்லை கொடுத்தேன். அந்த கடைசி 99 கல் வரைக்கும் உரைச்சி 100 தூக்கி போட்டதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மறந்து விடார்கள் தொண்டர்களே. அதான் 100. அது போலதான் நீங்களும் தூக்கறியணும். எரிவீங்களா?
ஏனென்றால் இந்த தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தல். இந்த பக்கம் அவர் சொன்னபடி மல்லை சத்திய சொன்னபடி இந்த பக்கம் திரௌபதி அம்மன் கோயில், இந்த பக்கம் துரியோதனன் படுநிலமா படுகளம் இல்ல துரியோதனன் படுகளம். சுத்த தமிழ் எனக்கு வராது புரிஞ்சுக்கிற கூட. ஆனா தமிழ் மேல உயிர் இருக்கு. அதுவே 10 இருக்கலாம், உயிர் இருக்கலாம், அது வேறு. இருந்தாலும் அவங்க சொல்ற படுகளங்கிறது படுத்தகளம் அப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கலாம்னா படுகளம்னு எல்லாரும் அந்த மாதிரிதான். எனக்கு சுத்த தமிழ் தெரியாதுங்கிறேன். இதை வந்து அவர் வந்து வைகோனனோட சிஷ்யன்னா மலை சத்யா. வைகோனன் எப்படி பேசுறது? பட்டன்னு அவர் ஆட்டு இஷ்டத்துக்கு உண்மையை தான் பேசுவார். இஷ்டத்துக்கு யார் பேசல, எல்லாரும் உண்மை மிக அழகாக என்ன தெளிவாக பேசுவார் தமிழை. நான் ஏதோ புகிச்சப்போ அவங்களோட போயிட்டுக்கிட்டு, ஆனால் நான் அடி வயிற்று பசியை பற்றி உங்களை எல்லாம் வறுமையில் பற்றி கூட தெரியும். எனக்கு பசின்னா என்னன்னு தெரியும், ஏழை மக்களின் குணம்னா என்னன்னு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சதுனாலதான் என்னோட வந்து கூட்டணி சேர்ந்தார்கள். இப்ப இன்னைக்கு வெளிச்சம் பங்கன்ல பேசும்போது ஒரு உண்மை தெரிஞ்சது. 1990 என்னுடைய அன்பு சகோதரர் திருமாவளவன் சொன்னாராம், என்னைக்கு என்னுடனே நான் நேசிக்கின்ற எனது ஐயா ஜி.கே. மூப்பனார் ஐயா அவர்கள் இந்த மாதிரி கேட்டாராம். அப்ப கேட்கும்போது சொன்னாராம், ரொம்ப பெரிய என்னால முடியாத சில விஷயங்கள் சொல்றேன்னா, அது இன்னைக்கு தான் நிறைவேறிருக்கு. 2016 நான் கூட்டணி ஆட்சி வேணும்னு அன்னைக்கு சொன்னேன். அது இன்னைக்கு 2016 கூட்டணி ஆட்சி நான் தரேன் என்னப்படும். உண்மைதான், கூட்டணியாக நிற்போம் போது நிச்சயமாக அவரும் இருப்பார். அதற்கு அதாவது திருமாவளவனும் இருப்பாருங்கிற. அப்ப அதுக்கு நாம் பாடுபட வேண்டும். எங்கிட்ட காசு வசதி இல்லை. அதாவது முரட்டு என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்ற காசு பரிசு, அதைக்கும் விளக்கம் சொல்றேன். முரட்டு பணம் இருக்குன்னு அண்ணா திராவிடம் என்கிட்ட மக்களோட மனம் இருக்கு, முரட்டு மனம் இருக்கு. அவங்களோட பணம் இருக்கு, என்கிட்ட மக்களின் முரட்டு மனம் இருக்கு. அப்படின்னு யாரு அதே போல ஏன் அவர் முரட்டு பணம் வரும்? ஏனென்றால் ஏன் அதிமுக திமுக சொல்றேன்னா 2 பேரும் பணத்தை வச்சு விளாடுறாங்க. இந்த நாட்டில் விரோதிகள் கூட ஓட்டு போட்டுருவாங்க, ஆனால் துரோகிகளுக்கு ஓட்டே போடக்கூடாது என்பதுதான் இந்த தலைமையான கருத்து. ஏனென்றால் துரோகிகள் எல்லா கட்சியும் ஆளை எடுத்துக்கிட்டு யாரு பீட்டர் அல்போன்ஸ் உதாரணத்துக்கு ஐயாட்ட காலையிலே கேட்டேன், சினியாட்ட, ஐயா நான் சொல்ல தரோம் எங்களாலும் சொல்லுங்க சரின்ற. பீட்டர் அல்போன்ஸும் எதுக்கே அவங்கள பத்தி நிறைய இருந்தாலும் சரி நீங்க எங்க பேசினாலும் பேசிக்கின்றார். பீட்டர் அல்போன்ஸ் அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தார். அவர் திமுகவோட பாட்டு நிச்சயமாக காங்கிரசும் ஜெயிக்காது. ஜெயிக்கும் நீங்க நம்புறீங்களா? ஜெயிக்காது. ஏன்னா அவர்கள் தான் எல்லாத்துக்கும் கையில் நிறுவனத்தை கையெழுத்து போட்டிருக்காங்க. முதல் கையெழுத்து அவங்க கையெழுத்து. அதே போலதான் மீத்தேன் வாயுக்கும் அவங்க தான் முதல் கையெழுத்து. இலங்கை மீனவர்களுக்கு தமிழக மீனவர்களுக்கு அவங்க தான் முதல் கையெழுத்து. கச்சேரி விட்டு கொடுத்ததும் அவங்க தான். விட்டு கொடுத்ததுங்கிற விட்டோ ஏதோ எதனாலும் செஞ்சிருப்பாங்க. அவங்க அவ்வளவு மோசமான ஆளுங்கப்பா, இதை மறுநாளும் செஞ்சிருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கூட இருக்குல்ல, எல்லாம் நல்ல எண்ணமே அவங்களுக்கு வராது. திருட்டு எண்ணம் தானே வரும். நல்ல எண்ணம்னா நல்லவர்களோட சேர்ந்தா தானே. எந்த திமுகவோட சேர்ந்தா அப்படித்தானே இருப்போம். அதுதான் நான் சொல்லுகிறேன். அந்த ஊர்ல போய் வர கதை சொன்னா அதை இங்க சொல்ல மாட்டோம். இங்க சொல்ல நிஜமே, ஆனா இங்கதான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லிட்டு ஒரு கல்லு அங்க போய் ஒரு கதை சொல்ல. ஜெயலலிதாவுக்கு தான் கதை சொல்ல தெரியும் சொன்னாங்கல்ல. இப்ப அங்க போய் இன்னொரு கதை, எனக்கும் கதை சொல்ல வரும், அதை சொல்லுகிறேன். அதே போல இன்னைக்கு இந்த தண்ணி பிரச்சனை,
தண்ணி பிரச்சனை எங்க பார்த்தாலும் இப்ப இன்னும் ஏப்ரல் மாதத்துல இப்ப தண்ணி பிரச்சனை வந்து மே மாதத்துல இன்னும் கொடூரமாக இருக்கும். அக்னி மேல் நாங்க என்ன பண்ண போறோமோ அப்படின்னாங்க. சரி, இதற்கு இவங்க மாவட்டந்தோறும் கடற்கரையில இருந்து தயார் பண்றாங்க. 2006 சொல்லி இன்னைக்கு 2016 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சத கடல் நீரை குடிநீர் ஆக்கும் திட்டம் என்ன ஆனது இவங்க மாவட்டம் தெரிவிக்கிறாங்க. இந்த ஆசை வார்த்தைகளை சொல்லி தயவுசெய்து மக்களை ஏமாத்தாதீங்க. நீங்க தான் 5 வருஷம் ஆண்டிங்களே, இதுக்கு மேல என்ன 6வது வருஷம் ஆளணும்? 5 தடவை வேண்டாம், 6வது தடவையும் ஆளணுமா? போட்டிக்கு இவர் 5 தடவை ஆண்டாரு. இங்கிட்டு அதிமுக 5 தடவை, 3 தடவை இவங்க வந்துட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்களாம். திமுக அதிமுக இருந்ததில் இன்னைக்கு இத்தனை பேரும் தனித்தனியா நிக்கிறாங்களே, உங்களுக்கு ஆதாயம் கிடையாது, அழிவுதான். அதை மாத்திரம் புரிஞ்சுங்க. ஆதாயம் நினைச்சுக்கிட்டு இருக்கா எத்தனை கட்சிகளும் புரிஞ்சிருச்சுன்னு. எத்தனை கட்சிகள் புரிந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு தான் அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி, தமாக. அதாவது எங்களுடைய சின்னம் முரசு, சின்னத்துக்கு பின் மோதிர சின்னம், அதற்கு முன்னாடி பம்பர சின்னம். ஏன் மோதிரம் என்றாலும் என் கையில மோதிரம், அதனால பார்த்தல எல்லாரும் கையிலும் மோதிரம் தான் போடுது. ஆனா என்னுடைய மோதிரம் கட்சி மோதிரம், உங்க மோதிரம் வேற மோதிரம். எப்படிப்பட்ட மோதிரம்? ஆகையான பம்பர சின்னம், தென்னந்தோப்பு சின்னம், கதிரறிவாள் சித்தியல் சின்னம், கதிரறிவாள் சித்தியல் ஆண்டு நட்சத்திர சின்னம். ஆக நாங்கள் 6 கட்சிகளும் சேர்ந்திருக்கிறோம். 6 பேத்துக்கு யாருக்கு நீங்க வாக்கு அளித்தாலும் நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து போகணும். நான் போகணும், அதனால மன்னிச்சுக்கணும், கோச்சிக்கிற கூடாது. வேட்பாளர் அறிமுகமான தென்னரசு அவர்களை முதலில் இங்க வர சொல்லுது. மதுராந்தகம் தனித்து தென்னரசு, உத்திரமேரு உத்திரமேரு ராஜேந்திரன், இவங்க 2 பேரும் முரசினத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே யாருன்னா இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இங்க யாரு வேட்பாளர் எனக்கு தெரியாது, அவங்க அறிவிச்சாதான் தெரியும். இந்த தொகுதி விசிக்க தானே கொடுத்துருக்காங்க, மோதிர சின்னத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆக இந்த தொகுதி மோதிர சின்னத்திருக்கான். நன்றி 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 நன்றி. தமிழகமே, பொன்னாகும் தமிழகமே, கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம், கேட்கும் எங்கும் முரசு சத்தம். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம், கேட்கும் எங்கும் முரசு சத்தம். காற்றின்